அது ஜனநாயக முறையில் நடக்காது அப்படிங்கிறது. அது யார் அதிகாரத்தில் இருந்தாலும் நடத்தப்படுறதில்லை. கடந்த காலங்களில் அதிமுக நிற்கும் போதும் இதே குற்றச்சாட்டை இவங்க வச்சாங்க. அதனால் அதை நாம் பார்க்க முடியாது. நாங்கள் ஒரு போராட்ட இயக்கம், வளர்கிற ஒரு இயக்கம், களத்தில் நின்று தான் தீரணும். அதனால நாங்கள் போட்டிடுறோம். மற்றவர்களுடைய கருத்து அது நம்ம சொல்ல முடியாது. நாங்கள் உறுதியாக போட்டிடுறோம். எதிர்கட்சி அவ்வளவு வலிமை பெற்ற கட்சியே, அவ்வளவு கட்டமைப்புள்ள கட்சியே பின்னடைதுன்னா அவ்வளவு கொடுமையான ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு சொல்றாங்க. தித்திக்கிற பொங்கல் திருநாளில் அறிவிப்பேன். அதுல அறிவிப்போம், உறுதியாக அறிவிப்போம். நேற்று பத்திரிகையாளர் அதில் வந்து உங்களை வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு மாட்டினுடைய கோமியத்தை வந்து நாங்கள் பார்சலாக பரிசாக அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் விமர்சனம் பண்ணியிருக்கோம். பெரியார் பற்றி அது நல்லதுதான். அது கொடுக்கணும். நான் வாங்கி எங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு ஊற்றுவேன். அது நல்லா வளரும். அதனால அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போக சொல்லுங்கள். பொங்கல் தினத்தன்று கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வு நடத்துகிறாங்க. 13, 14, 17. அதான் கொடுமை. அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த தேர்வு வைக்கிறது, இந்த கேந்திர வித்தியாலயில் பொதுவாக இந்த யூபிஎஸ் தேர்வுகளில் எல்லா தேர்வுகளுமே வைக்கிறாங்க. அதை நம்ம எதிர்த்து போராடுறோம். இந்த கேந்திர வித்தியாலயா, நவோதயா, இந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களை கொண்ட இந்த பள்ளிகள் எல்லாம் இது ஏன் நிலத்தில் இருக்குது, இங்கே இருந்தால் உங்களுக்கு நீர் கொடுக்கப்படுது, மின்சாரம் கொடுக்கப்படுங்கிறத கவனத்தில் வச்சு பண்ணணும். இது மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறீங்க. மத்திய அரசுக்கு காசு யார் கொடுக்குறார்? மத்திய அரசே எங்கள் உதவியில் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா அது தேவையில்லாத வேலைகள். இதெல்லாம் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் இந்த ஜனவரி மாதத்தையே தமிழர் கலாச்சார மாதம் நீ அறிவிக்கும் போது, நீ இந்த நாட்டில் பூர்வீகுடி மக்கள், இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்து நிலைத்து வாழக்கூடிய மக்கள், இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நிலத்தின் விடுதலைக்காக தூக்குளதங்கி செக்கெழுத்து சிறைப்பட்டு வதைப்பட்டு ரத்தம் சிந்தி போராடி மாண்ட மறவர்களின் கூட்டம் நாங்கள். இந்த நாட்டின் இறையாண்மை, சட்டத்திட்டம், தேசிய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழுகிற பெருத்த தேசிய கூட்டம். எங்களுடைய உணர்வுக்கு, எங்களுடைய பண்டிகைக்கு மதிப்பளிக்காம இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சங்கராந்தி அல்லது உங்களுடைய தசரா இந்த இதெல்லாம் கொண்டாடுறீங்கல்ல, உங்களுடைய விநாயகர் சதுர்த்தி, அந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் நீங்கள் விடுமுறை விடாமல் இருப்பீங்களா? வட இந்திய பண்டிகைகள் வரும்போது இப்படி நடத்துவீங்களா? அங்கேயே நவோதயா இருக்கும்ல, கேந்திர வித்யாலயா இருக்கும்ல, அப்போ நடத்துவீங்களா? அப்போ எவ்வளவு புறந்தள்ளுறீங்க நீங்கள், எவ்வளவு நிராகரிக்கிறீங்க? இந்த உரிமையை கூட பெற்றுத்தராத அரசு இது என்ன தமிழர் நலன் சார்ந்த அரசு?